ஸ்பீக்கர் போட்டு பேசுறேன், கேட்டு தொலை. சஞ்சய் இவனா? இந்த ஏழரை இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்றான்? இவன் அக்கா வேற ஆர்த்தியோட ஷாப்பிங் போயிட்டா. பேசி தொலைப்போம், இல்லைன்னா அதுக்கு வேற மூஞ்ச காட்டுவா. ஏய் சஞ்சய், ஏண்டா பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஆள் காணாம போயிட்ட? எங்க போற, என்ன பண்ற, ஒரு தகவலும் சொல்ல மாட்டியா? உங்க அக்கா என் உயிரை வாங்குறாடா. சாரி மாமா, ஒரு எமர்ஜென்சி. அதான் சத்யாவும் அதான் சொன்னா. அப்படின்னுடா வீட்டுக்கு கூட சொல்ல முடியாத ஒரு எமர்ஜென்சி? அதை நேர்ல வந்து சொல்றேன். உங்களை டென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. நான் திடீர்னு அந்த வீட்டுல இருந்து கிளம்பி போனதுக்கு சத்யா தான் காரணம். அவளால தான் நான் யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டேன். சத்யா காரணமா? உன்னடா பண்ணாவா? இல்ல மாமா, பொங்கல் அன்னைக்கு நம்ம சத்யா வீட்டுக்கு போனோம்ல. ஆமா. ஆக்சுவலி நான் சத்யா தேவி ரெண்டு பேருக்குமே பொங்கல் புடவை வாங்கிட்டு வந்தல. ஆனா சத்யா கிட்ட கொடுத்து தேவி கிட்ட கொடுக்க சொன்னப்போ அவ தேவையில்லாம கோவமா பேசிட்டா. சொந்த அக்காவே விரோதியா பாக்குற மாமா. டேய், அதெல்லாம் அக்கா தங்கச்சிங்க அடிச்சுப்பாங்க பிடிச்சுப்பாங்க, நீ ஏன்டா தலையிடுற? அதான் புடவைய தேவிக்கும் அப்பவே கொடுத்து பிரச்சனையை முடிச்சாச்சே. இல்ல மாமா, ராத்திரி டின்னர் பார்ட்டி நடந்தப்ப கூட சத்யா வந்து தேவிக்கு ஏன் புடவை கொடுக்கற, அவெல்லாம் அதுக்கு தகுதியில ஆளாயிட்டா, அவளெல்லாம் ரொம்ப தூக்கி வச்சு ஆடாத, அவ மேல உனக்கு இறக்கம் இருந்தா என் வீட்டுக்கு இனிமே வராதுன்னு சொல்லிட்டேன் மாமா. அதான் அங்கிருந்து நான் கோச்சிட்டு போயிட்டேன் மாமா. சத்யா அப்படிலாம் பேச மாட்டலடா. அவளை நீ ஏதாவது கடுப்பேத்தி இருப்ப, அதான் டென்ஷன்ல சொல்லியிருப்பா. அதடி மாமா விடுறது? தேவி சத்யாவோட சொந்த அக்கா தானே மாமா. அங்க சத்யாவும் அவ அக்கா தேவியும் இவ்வளவு விரோதி ஆயிட்டாங்க. வேறதான் பிரச்சனையா மாமா? ஆமாண்டா, தேவியும் சத்யாவும் அக்கா தங்கச்சி தானே. மேட்ரு கொஞ்சம் சீரியஸ் தான். அந்த உண்மை யாருக்கும் அங்க தெரியாதுல்ல. தேவி அந்த உண்மைய செல்வநாயகி கிட்ட சொல்லணும் துடிக்கிறா. ஆனா சத்யா சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறா. அதனால அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிறது இல்ல, சண்டை பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னடா சத்தாங்க? மாமா, நான் உட்கார்ந்திருக்க சேர் உடைஞ்சிருச்சு மாமா. ஏய், குடிச்சிருக்கியா? ஐயோ இல்ல மாமா, வேணா ஊதி காட்டுவா? போன்ல போதினா தெரியாதுங்கிற தைரியமா? இல்ல மாமா, அக்கா மேல நான் சத்தியமா குடிக்கல மாமா. அப்ப சரி சொல்லு, இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை உனக்கு? இல்ல மாமா, நான் உங்களுக்கு மகனா வந்து பொறுக்கலேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சத்யா மாதிரி ஒண்ணும் நான் அதிர்ஷ்டசாலி இல்லையே. அது நான் செஞ்ச பாக்கியம். மாமா என்ன மாமா சொல்றீங்க? பின்ன எதுக்கு சத்யாவை பத்தி இப்ப இழுக்கிற? அது இல்ல மாமா, வர்தன் அங்கிள் பொண்ண உங்க பொண்ணுன்னு போய் சொல்லி செல்வநாயகி குடும்பத்துல அர்ஜுன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே, அந்த சத்யாக்கும் நமக்கும் என்ன மாமா சம்மந்தம்? ஆனா அவளுக்கு இப்படி ஒரு கொடுப்பன, எனக்கு இப்படி ஒரு நிலைமை. அதுக்கு என்ன பண்றது? இந்த காலத்துல உறவுக்காரங்களை நம்புறதை விட உதவி பண்றவங்களை நம்பலாம். அவ வரதன் பொண்ணா இருந்தான்னு இல்ல யார் பொண்ணா இருந்தாதான் என்ன? சத்யாவுக்கு நம்ம குடும்பம் நன்றி கடன் பட்டிருக்கடா. எல்லாம் உன்னாலதான்டா. மாமா நான் என்ன மாமா பண்ண? எல்லாம் நீதான்டா பண்ண கூடாததெல்லாம் பண்ணிருக்க. மச்சினன்னு நினைச்சு பிசினஸ் உங்ககிட்ட கொடுத்தேன், 50 லட்சம் ஆட்டைய போட்ட. இப்ப எதுக்கு நீ பழசெல்லாம் கிளறிட்டு இருக்க? என்ன வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? போன வேடா. சரி மாமா. சத்யாவோட அப்பா வரதன் சத்யாவும் தேவியும் அக்கா தங்கச்சிங்கிற ரகசியம் மட்டும் செல்வநாயகி குடும்பத்துக்கு தெரியாம பாத்துக்கோங்க மாமா. உயிரே போனாலும் சொல்லிடாதீங்க மாமா. டேய், அத நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா? சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. நீ சொல்லாம இரு, நான் என் உயிரே போனா கூட சொல்ல மாட்டேன். நீ சொன்னேன்னு மட்டும் தெரிஞ்சது உன் உயிர் இருக்காதுடா. உன்னை என்ன வேணா பண்ணுவேன். வைடா போன.
இப்ப என்ன சொல்ற அர்ஜுன்? முட்டாள் நானா இல்ல நீயா? சத்யா உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்த துரோகி. இதுக்கு மேல நீ அவ கூட குடும்பம் நடத்த நினைச்சனா நீ ஆம்பளே கிடையாது. நீ என்ன செய்யறன்னு நானும் பார்க்கிறேன். வர வர அபிமாமாவும் தேவியோட ரொமான்ஸும் அதிகமாயிடுச்சு. பயிர் எரிஞ்சு அல்சரம் வந்துரும் போல. இந்த அப்பாவும் அம்மாவும் வர எதுவுமே பண்ணாம இருக்காங்க. அத்தை வேற அந்த தேவிக்கு இடுபுடி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தேவியோட தொல்லை எப்பதான் ஒளியுமோ இந்த வீட்டு விட்டு போகுமோ. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆள் வரது உனக்கு தெரியல? உன் நல்ல நேரம். நான் தலகாணியை எரிஞ்சேன். சொம்ப தூக்கி எரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோயேன், நீ அவ்வளவுதான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்ருதி? இல்ல நானும் அம்மாவும் அப்பப்போ இப்படிதான் தலகாணியை தூக்கி போட்டு ஜாலியா பில்லோ ஃபைட் பண்ணுவோம். பொய் சொல்றா நீ. இவ என்னவோ கோபமா இருக்கா. அம்மா சரி சரி, நாங்க ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். இந்தாடி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லோ கலர் சுடிதார் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். புடி. ஸ்ருதி, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? உனக்கு என்ன ஆச்சு? ஸ்ருதி, அம்மா எவ்வளவு ஆசையா உனக்கு சுடிதார் வாங்கிட்டு வந்தா. அத்தனை ஆசைப்படுறதே வேற. இப்படி இவங்க எனக்கு சின்ன பொருளா வாங்கி கொடுத்து என்னை ஏமாத்துறாங்க. என்ன நீ ஆசைப்படுற? அத்தை உங்களுக்கு தெரியாதா? நான் அபிமாமா மேலதான் ஆசைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாதா? இவளுக்கு எவ்வளவு தைரியம்! செல்வநாயகி முன்னாடியே அபிமாமா மேல ஆசைப்படுறேன்னு சொல்றா. செல்வநாயகி கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறா. சரி ஸ்ருதி, எனக்கு தெரியும் உன் ஆசை புரியுதுமா. ஆனா அது கை கூட நேரம் இருக்கு, காலம் இருக்கு. அடி பாவி!